ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோவில் ஸ்டாக் நியூஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மல்டி பேக்கர் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ். அதில் வந்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், பாரத் டைனமிக் லிமிடெட் இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ்லாம் லாங் டேர்மில் கன்சிடர் பண்ணுவோம். அதில் வந்து ஒன்றாவது கம்பெனி வந்து மிஸ்டர் சொல்யூஷன்ஸ், சப்சிடரி ஆஃப் ஆக்சிஸ் கேடஸ். அவங்களுக்கு வந்து ஒரு 1 மில்லியனுக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. இதனால் ஆக்சிஸ் கேடஸ் டெக்னாலஜிஸ் லிமிடெட் கம்பெனிக்கு வந்து ஒரு பாசிட்டிவிட்டி கிரியேட் ஆகிருக்கு. இவங்க வந்து ஃபோக்கஸிங் ஆன் இன்ஜினியரிங் சொல்யூஷன் சர்வீசஸில் இருக்காங்க. கரண்ட் ப்ரைஸ் 1152. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 4900 கோடி இருக்குது. 52 வீக் ஹையான 1700 பக்கத்தில் இல்லைனாலும் 1100 ட்ரேட் ஆகுது. ஸ்டாக்கோட பிஇ வந்து 53. டிவிடெண்ட் எதுவும் கொடுக்குறதில்ல. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 12.7% இருக்குது. லாங் டேர்ம்க்கு ஏற்றது கொஞ்சம் பை அண்ட் டிப் ஸ்ட்ராட்டஜியில் நம்ம கன்சிடர் பண்ணலாம். எப்போவுமே டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் நம்ம போர்ட்ஃபோலியோவில் 1 or 2 இருக்கிறது வந்து பெட்டர். அதுக்கப்புறம் ஃபார்மா செக்டரில் சிப்லாவோட Q3 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. அதோட நெட் ப்ராஃபிட் வந்து 57% ஃபால் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இந்தியா பிஸ்னஸ் மட்டும் 10% க்ரோ ஆகிருக்கு. 1315 ரூபா இருக்குது. 1500 ப்ரைஸ் ரேஞ்சில் இருந்தது. இப்போ 1300 இறங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டாக்கில் இப்போ வந்து பொறுமை அவசியம். இதோட ப்ளஸ் பாயிண்ட் வந்து கம்பெனி ஆல்மோஸ்ட் டெப் ஃப்ரீ கம்பெனி, குட் ப்ராஃபிட் க்ரோத் இருக்குது. 28.7% CAGR லாஸ்ட் 5 இயர்ஸில் இருக்குது. ஹெல்த்தி டிவிடெண்ட் பே 24.8% இருக்குது. பட் நெகட்டிவ் சைடில் வந்து புவர் சேல்ஸ் க்ரோத் இருக்குது. 9.97%. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து லாஸ்ட் 3 இயர்ஸில் கொஞ்சம் 4% டிக்ளைன் ஆகிருக்கு. சிப்லா வந்து லாங் டேர்மில் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறக்கூடிய ஸ்டாக்கு. பட் ஏறும்போது நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது. இந்த இறக்கத்தை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பிபிசிஆரோட Q3 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் வந்து 17% அப் ஆகி 7545 crores வந்திருக்கு. மார்க்கெட் எஸ்டிமேட்லாம் பீட் பண்ணி வந்திருக்கு. கரண்ட் ப்ரைஸ் 349 ரூபா. இந்த ப்ரைஸ்லேருந்து ஏறும். கன்சிஸ்டண்ட்டாக டிவிடெண்ட் கொடுக்குறவங்க, அதனால் வந்து கன்சிடர் பண்ணலாம். கரூர் வைஸ்யா பேங்க் 38% ஜம்ப் ஆகிருக்கு. Q3 ரிசல்ட்ஸில் நெட் ப்ராஃபிட் வந்து 690 crores இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது காரணம் வந்து நம்மளோட கஸ்டமர் பேஸ் இன்க்ரீஸ் ஆனது. அப்புறமா வந்து என்பியை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் கரண்ட் ப்ரைஸ் 266 ரூபா இருக்குது. ஏப்ரல் மாதம் போல் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து 155 ரூபா இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ 266 ருபீஸில் இருக்குது. இன்னுமே ஏற்றங்கள் கொடுக்கும். 300 ரூபா வரைக்கும் போகுங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து ஸ்ரீராம் ஃபைனான்ஸோட Q3 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 22% இயர் ஆன் இயர் வந்து டவுன் ஆகிருக்கு. என்ஏஏ வந்து 16% அப் ஆகிருக்கு. ஏஇஎம் வந்து 15% ஜம்ப் ஆகிருக்கு. கரண்ட் ப்ரைஸ் 1000 ரூபா ரேஞ்சில் இருக்குது. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ரீராம் ஃபினான்ஷியல் சர்வீசஸில் நல்லா லீடிங்கில் இருக்காங்க. இப்போ ப்ராஃபிட் கொஞ்சம் டம்ப் ஆகிருக்கு, குறைஞ்சிருக்கலாம். ஆனால் திரும்ப ரிவர்சல் எடுக்கும்போது நல்ல நெட் ப்ராஃபிட் வந்து இவங்க கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். மெயினாக வந்து ஸ்ரீராம் ஃபினான்ஸ் மாதிரியான ஷேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொறுமை அவசியம். இன்னும் கொஞ்சம் இறக்கங்கள் வரும்போது கன்சிடர் பண்ணலாம். 900 or 800 ருபீஸில் வரும்போது கன்சிடர் பண்ணலாம். ஜென்ரலாக சில்வர் ரேட் பற்றி பார்க்கும்போது சில்வர் வந்து லாஸ்ட்டு ஒரு 6 மந்த்ஸாகவே நல்ல ஏற்றங்கள் கொடுத்துருக்கு. சில்வரோட ப்ரைஸ் வந்து இன்றைக்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏற்றம் கொடுத்து 345 ரூபா வந்திருக்கு. அதே மாதிரி கிலோகிராமுக்கு வந்து 3,45,000 ரூபா வந்திருக்கு பர் கிலோகிராம். ஜென்ரலாக சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணும்போது சில பேர் காயின்ஸை பார்ஸாக வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் சில்வரோட சில்வர் இடிஎஃப்பில் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். டாடா சில்வர் இடிஎஃபோட ப்ரைஸ் வந்து 29.85 இருக்குது. நிப்பான் சில்வர் இடிஎஃபோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகி 292 ருபீஸில் இருக்குது. சில்வர் இடிஎஃப் வந்து லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் இறக்கங்கள் வரும்போது கன்சிடர் பண்ணலாம். நேற்றுலாம் ஒரு நல்ல இறக்கத்தில் இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக எஸ்ஐபி மெத்தடில் ஆட் பண்ணிங்கன்னா சில்வரில் நல்ல ரிட்டர்ன் பார்க்கலாம். வாலட்டிலிட்டி இருக்கும் சில்வரில். பட் இன் ஜென்ரல் வந்து சில்வரோட ப்ரைஸ் வந்து ஏன் ஏறி இறங்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோம்னா
நமக்கு வந்து வேர்ல்டில் இருக்கிற எக்கனாமிக் சிச்சுவேஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து அன்சர்டனிட்டிஸ் வரும்போது எல்லாருமே வந்து மெட்டல் சைடில் போகிறாங்க. அதில் தான் சில்வரோட ப்ரைஸ் வந்து ஏறி இறங்குது. இப்போ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா, சில்வர் வந்து ஒன்னாவது பர்சன்டேஜாக நீங்கள் ஆட் பண்ணலாம் உங்களோட போர்ட்ஃபோலியோவில். அதுக்கடுத்தது கோல்டோட ப்ரைஸ் வந்து இன்றைக்கி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி ₹382 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 24 கேரட் கோல்டு ₹15,873 இருக்குது. 22 கேரட் கோல்டு வந்து ₹350 இன்க்ரீஸ் ஆகி ₹14,550 இருக்குது. 18 கேரட் கோல்டு வந்து ₹285 இன்க்ரீஸ் ஆகி ₹12,135 இருக்குது. கோல்டோட ப்ரைஸ் வந்து ஃப்ளக்சுவேஷனாக இருக்குது. வேர்ல்டில் எப்போல்லாம் அன்சர்டனிட்டி சிச்சுவேஷன்ஸ் இருக்கோ அந்த சமயத்துலலாம் மக்கள் வந்து கோல்டு தான் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்குங்கிற பெர்ஸ்பெக்டிவில் எல்லோரும் பை பண்ணுறாங்க. லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் கோல்டையும் கன்சிடர் பண்ணலாம். நிப்பான் கோல்டு இடிஎஃபோட ஷேர் ப்ரைஸ் 127 இருக்குது. அது மாதிரி நிறைய இடிஎஃப்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி தகுந்த மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். உங்கள் போர்ட்ஃபோலியோவில் எப்போதுமே டைவர்சிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. கோல்டு, சில்வர், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டாக்ஸ், ஈக்விட்டி ஸ்டாக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. பை அண்ட் டிப் ஸ்ட்ராட்டஜியில் கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ணலாம். நல்ல ஸ்டாக்ஸ், ஃபண்டமெண்டலி குட் ஸ்டாக்ஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா அக்யூமுலேட் பண்ணலாம். அடுத்து இந்த வீடியோவில் வந்து நான் கொஞ்சம் மியூச்சுவல் ஃபண்ட் ரெக்கமெண்டேஷன் சொல்லலாம்னு நினச்சேன். அதில் ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் மல்டி அசெட் ஃபண்ட் டைரக்ட் க்ரோத், அதோட ஹோல்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 275 கம்பெனிஸ் இருக்குது. ஜென்ரலாக மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப் இந்த மாதிரி வரும். இதில் வந்து மல்டி அசெட் ஃபண்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈக்விட்டி டெப்ட்டை தாண்டி கமாடிட்டிஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. 3 இயர்ஸ் ரிட்டர்ன் வந்து இதில் பார்த்தீங்கன்னா 19% இருக்குது. 5 இயர்ஸ் ரிட்டர்ன் வந்து 22% இருக்குது. மினிமம் எஸ்ஐபி அமௌண்ட் வந்து ₹100 இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் வந்து நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது ஒரு மினிமம் அமௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாலும் மந்த் ஆன் மந்த் பேசிஸில் உங்களோட எஸ்ஐபி அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து பெட்டர். அப்போ தான் வந்து உங்களுக்கு வெல்த் க்ரியேஷன் பண்ண முடியும். காம்பவுண்டிங்லேயும் நல்லா உங்களுக்கு அமௌண்ட் ஏறும். ஹோல்டிங் அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டியில் வந்து 3.52% இருக்குது. டெப்ட்டில் 11.84% இருக்குது. கமாடிட்டிஸில் வந்து 9.65%, கோல்டு, சில்வர் அது மாதிரி பிரித்து போகிறாங்க. ஹெட்ஜிங் ஈக்விட்டியில் 7.51% இருக்குது. கேஷில் 6% இருக்குது. ரியல் எஸ்டேட்டில் 1.48% இருக்குது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி பிரித்து ஈக்விட்டி, டெப்ட், அதுக்கப்புறம் வந்து கமாடிட்டிஸில் பிரித்து போகிறதுனால நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் மல்டி அசெட் ஃபண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் கேட்டகரியில் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக நான் நினைக்கிறேன். பட் நீங்கள் ஓன் அனாலிசிஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் ரெக்கமெண்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா கோகுல்தாஸ் எக்ஸ்போர்ட்ஸ் பை ரேஞ்ச் வந்து 500 to 600 ரேஞ்சில் வாங்கலாம். ஃபியூச்சரில் டார்கெட் வந்து 645 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. 9% ரிட்டர்ன் கிடைக்கும் 3 மந்த்ஸில் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இந்த ஸ்டாக் வந்து ரீபவுண்ட் ஆகிட்டுருக்கு. ப்ரீவியஸ் மேஜர் ஹைஸ்லேருந்து டவுன் சைட்லேருந்து புல்லிஷ் கேண்டில் பதிவாகி ஏற ஆரம்பிச்சிருக்கு. லாஸ்ட் 2 செஷனாக புல் பேக் பண்ணி நல்லா மேலே போயிட்டுருக்கு. 645ங்கிறது வந்து ஃப்யூச்சரில் வந்து போகுங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஹிந்துஸ்தான் யூனிலிவர் அடுத்தது வந்து இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா எஃப்எம்சிஜி செக்டாரில் லீடிங்கில் இருக்கிற கம்பெனி. நம்ம டே டு டே பேசிஸில் யூஸ் பண்ணுற சர்ஃபு, ரின்னு அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஹிந்துஸ்தான் யூனிலிவர் இல்லாத ப்ராடக்ட்ஸ் இருக்காது. எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸில் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. அந்த கம்பெனியோட பை ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 2360லேருந்து 2400 ரேஞ்சில் வாங்கலாம். ஃப்யூச்சரில் 3 மந்த்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 2560 வரைக்கும் போகுங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. 7.50% ரிட்டர்ன் கிடைக்குங்கிற மாதிரி இருக்குது. ஸ்டாப் லாஸாக 2270 வச்சுக்கலாம். ஃபாலிங் ட்ரெண்டில் இந்த கம்பெனி அந்த நிறைய அப்வர்ட் ட்ரெண்டில் போக ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு காரணம் வந்து இந்த ப்ராடக்டோட பர்ச்சேஸ் வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கஸ்டமர்ஸ் வந்து இன்னும் நிறையாவே இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. அதனால் இந்த கம்பெனியோட சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால் இந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. நான் சொன்னது எல்லாமே வந்து ஜஸ்ட் ரெக்கமெண்டேஷன் தான். பட் வந்து ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு தான் ஷேரை பர்ச்சேஸ் பண்ணோம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் பாருங்கள்.